நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம மூணு கொஞ்சம் வாங்க சூரிய ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சூரிய ரேகை அறிவு திறமையை எதன் மூலம் பயன்படுத்தி புகழ் அடைவார்? சூரிய ரேகைனாவே புகழ் அடைவார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு தெரியும். சூரிய ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ, எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் புகழ் அடைவார், வெற்றி அடைவார், செல்வத்தை அடைவார் அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு அதிர்ஷ்ட ரேகை, தன ரேகை, தானிய ரேகை, எல்லாத்தையும் விரும்பியதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரேகை. அது எதன் மூலம், அதாவது அறிவு திறமையை பயன்படுத்தி தான் அவர் வாழ்க்கையில வெற்றி அடைய புகழ் அடைய முடியும். எதன் மூலம், எதை பயன்படுத்தி புகழ் அடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதாவது ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம ஒரு கையை ஒரு கையை பார்த்து நம்ம பலன் கத்துக்க போறோம். சரிங்களா? இப்ப ஒரு கையை பார்த்த உடனே அந்த கையினுடைய நிலைமை, அதாவது நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன், அந்த கை சாஃப்டா இருக்கா, நடுத்தரமா இருக்கா, ஹார்டா இருக்கா, எப்படி இருக்கு, கையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அதாவது உடம்புக்கு தகுந்த மாதிரி கை, பெருவிரல் இதெல்லாம் நீளமா நல்லா சூப்பரா இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த பலன் மாறுபடும். அதுக்குன்னு பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பலன் இருக்கும். கை மென்மையா இருந்து, பெருவிரல் நல்லா இருந்து, ரேகைகள் நல்லா இருக்கணும், மேடுகள், ஏதாவது குறிப்பிட்ட எத்தனை மேடு உயர்வா இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும். அதே மாதிரி ரேகைகள் நல்லா இருக்கணும், பங்கம் இல்லாமல் இருக்கணும். பங்கம் இல்லாமல் வெட்டு துண்டு தீவு எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அதாவது விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகையும் இருந்தால் பலன்கள் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி கை இருக்கு சார். இந்த மாதிரி கை அமைப்பு, அதாவது விதி ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு, சனி ரேகை, இறுதி ரேகையும் வெட்டு துண்டு இல்லாம இருக்கு, புத்தி ரேகையும் இருக்கு, ஆயுள் ரேகை, செவ்வாய் ரேகை, சுக்கிரமேடு நல்லா இருக்கு. இந்த சூரிய ரேகை பாருங்க, இறுதி ரேகையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. இறுதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பித்தால் அவர் தன் முயற்சியினால், எதன் மூலம் நம்ம கேட்டுக்கோம்னா அதை தான் இப்போ நீங்க பார்க்க போறது, எப்படி அறிவு திறமையை எதன் மூலம் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைவார், புகழ் அடைவார்ன்றதான் பார்க்க போறோம். தன்னுடைய சுய முயற்சியினால் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி 50 வயசு ஆகும்போது உலகத்துக்கு தெரியக்கூடிய வகையில் அவருடைய செயல், அவருடைய அறிவு, அவருடைய திறமை வெளிப்படும். அவருடைய முயற்சியினால், சொந்த முயற்சியினாலேயே சின்ன வயசுல சாதாரணமாக இருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறவங்க, பேச்சு திறமையால் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவங்க, அதாவது வாயை பயன்படுத்தி ஜோதிட திறமை, ஜோதிடர்கள் இந்த மாதிரி வாயை பயன்படுத்தி இன்னும் யார் பண்ணுறாங்க, மேடை பேச்சாளர்கள், லாயர், இந்த மாதிரி வாயை பயன்படுத்தி, வாய் இல்லைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடர்களுக்கு வாய் திறமை தான். வாயை பேசி ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு தன் முயற்சியினால், நல்லா புரிஞ்சுங்க, எந்த வகையில் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியினால் வாழ்வில் வெற்றி அடையக்கூடிய வியாபாரி கூட தன்னுடைய முயற்சியினால் படிப்படியாக முன்னுக்கு 50 வயசுக்கு மேலே சுய முயற்சினால் வாழ்க்கையில முன்னுக்கு வரவங்களுக்கு இந்த மாதிரி 50 வயசுக்கு மேலே தான் சூரிய ரேகை இருக்கும். சின்ன வயசுல சாதாரணமா இருப்பாங்க, படிப்படியா முன்னேறி சுய முயற்சியால் முன்னுக்கு வரவங்க இப்படி இருக்கும். இந்த ரேகை இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி செவ்வாய் சமவெளியில இருந்து வருது சார். இப்ப செவ்வாய் சமவெளியில இருந்து இந்த சூரிய ரேகை போயிருக்கு. இந்த கை இதே மாதிரி தான், இந்த சூரிய ரேகை மட்டும் செவ்வாய் சமவெளியில இருந்து இருக்கு. போராட்டம் மூலமாக போராடி வாழ்வில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் இறங்கி புத்தி ரேகையிலிருந்து போயிருக்கு சார். அவருடைய அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனத்தால், திறமை, அறிவு, புத்திசாலித்தனத்தினால் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புண்டு. எவ்வளவு 30 வயசுக்கு மேலதான் அவருக்கு வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்கும். அவருடைய புத்திசாலித்தனத்தால். இந்த இறுதி ரேகையிலிருந்து போச்சுன்னா அவருடைய சுய திறமையினால், இந்த செவ்வாய் சமவெளியிலிருந்து போச்சா போராட்டம் மூலமாக வெற்றி அடைவார். புத்தி ரேகையிலிருந்து போச்சா சுய புத்தியினால் வாழ்வில் வெற்றி அடைவார் 30 வயசுக்கு மேல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சூரிய ரேகை கீழே கங்கணமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு வருது சார். கங்கணமேட்டுல இருந்து ஆரம்பிச்சா
அவர்களுக்கு பேக்ரவுண்டு நல்லா இருக்கும். அதாவது அவருடைய முன்னோர்கள் மூலமாக அவருடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் புகழ்பெற்றவராக இருப்பார்கள். அந்த புகழ் இவருக்கு கிடைக்கும். பிறந்ததிலிருந்தே செல்வம் செல்வாக்கு புகழோடு இன்னாருடைய பையன் இன்னாருடைய பேரன்னு சொல்லி புகழ் அடைவர். இவர்கள் ஜோதிடத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவர்களுடைய கையில் அந்த சூரிய ரேகை கங்கணமேட்டிலிருந்து நேராக போயிருக்கும். விதி ரேகை இருக்கும். எந்த விதமான குறியும் இல்லாமல் அதாவது வெற்றி புகழை சீக்கிரம் அடைந்து விடுவார்கள். பணத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது, புகழுக்கு குறை இருக்காது. குறைவில்லாத வாழ்வு அவருடைய முன்னோர்களால் கிடைக்கும். இப்ப இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா, இது இப்ப சுக்கிரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு சார். சுக்கிரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சா திருமணம் வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? திருமணம் வரைக்கும் சாதாரணமா இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணை மூலமாக பெரும் பணம், வீடு, வசதி, சொத்து, சுகம் எல்லாம் கிடைச்சு வாழ்க்கையில புகழ் அடைவார். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையால் உயரக்கூடிய நபர்கள். எதன் மூலம் சொன்னாங்க? வாழ்க்கை துணை மூலம் அவர் முன்னுக்கு வருவாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நேரம் இந்த சூரிய ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு சார். மக்களால் அதாவது மேடை பேச்சு மக்கள் கேட்டு மயங்கி ஓட்டு அவங்கள நல்ல நல்ல புகழை கொடுப்பார்கள். இப்போ டிவியில் பார்க்குறாங்க ஒரு நடிகர்கள், டிவி நட்சத்திரம், அதே மாதிரி பெரிய திரை நட்சத்திரங்கள், அதாவது சினிமா மூலமாக, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் பேச்சு திறமை, மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், மக்களால் செல்வாக்கு யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு சந்திரன் வீட்டிலேருந்து சூரிய ரேகை போயிருக்கும் சார். இன்னும் முக்கியமான விஷயம், விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை இருந்தால் தான் நல்ல பலனை கொடுக்கும். விதி ரேகை இல்லைன்னா சூரிய ரேகை மட்டும் தனியாக பலனை கொடுக்க முடியாது. இந்த சந்திரன் வீட்டிலேருந்து போச்சுன்னா அப்பைக்கப்ப வெற்றி கிடைக்கும். அப்பைக்கப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்பைக்கப்ப ஏறும், அப்பைக்கப்ப ஏறும். ஏன்னா சந்திரன் 15 நாள் நல்லா இருப்பார், 15 நாள் தேய்பிரியா இருப்பார், 15 நாள் வளர்பிறை. அதே மாதிரி தான் சந்திரன் வீட்டிலிருந்து போறது தற்காலிகமாக ஒரு புகழ் கிடைக்கும். ஒரு அரசியல்ல ஒரு பெரிய நபராக இருப்பாரு, 5 வருஷம் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் புகழ் இருக்கும். ஆட்சி விட்டு கீழே இறங்கிட்டா தான் அந்த புகழ் மங்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த சூரிய ரேகை எங்கு ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து அதன் மூலமாக அதை பயன்படுத்தி வாழ்வில் புகழ், வெற்றி, செல்வம் வெளியே தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. சூரிய ஒளி வந்தா அந்த உலகம் தெரியுது. இருட்டுல நமக்கு தெரியறது இல்லை. லைட்டை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சூரிய ஒளி என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை, புகழ் ரேகை எந்த வயதில் வருகிறதோ அந்த வயதிலிருந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள். எதன் மூலமாக? சந்திரன் வீட்டுல இருந்து போச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக, சுக்கிரன் வீட்டுல இருந்து போச்சுன்னா வாழ்க்கை துணை வந்த பிறகு அவர்களால். சரிங்களா? அதே மாதிரி எந்த மேட்டுல இருந்து போகுதோ, இப்ப செவ்வாய் மேட்டுல இருந்து செவ்வாய் சண்டை போராடி வாழ்வில் வெற்றி பெறுவது. அந்த செவ்வாய் மேட்டுல இருந்து போச்சுன்னா அப்படி. புத்தி ரேகையிலிருந்து தன் புத்தியை பயன்படுத்தி, இறுதி ரேகைனா காதல், அன்பு, அதன் மூலமாக குடும்பத்தையும் முன்னேற்றிக்கிட்டு இவங்களும் முன்னேறி வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடியவர்கள். 50 வயதிற்கு மேல் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அடையக்கூடியவர்கள். இறுதி ரேகைக்கு மேல சூரிய ரேகை வரவங்க. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது சூரிய ரேகை என்றால் சூரியனை நம்ம நினைவில் வச்சுக்கணும். சூரியன் வரும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த சூரிய ரேகை வந்தால் நம்ம கையில எப்போ சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ உலகத்துக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடைய செயல்கள், உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு வெளியே தெரிந்து மக்களுக்கு தெரிந்து அவர்களால் உங்களுக்கு பாராட்டு, புகழ், அதன் மூலம் செல்வம் எல்லாமே கிடைச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு. இன்னும் சொல்ல போனா கை நல்லா இருக்கணும். கையில உள்ள மேடுகளுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப சுக்கிர மேடும் குரு மேடும் நல்லா இருக்கு. இப்ப விதி ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. சுக்கிர மேடும் குரு மேடும் நல்லா ஒரே அளவுல இருந்ததுன்னா மிகப்பெரிய தலைமை தாங்கக்கூடிய நல்ல தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தலைவராகி புகழ் பெறுவார். சனி மேடும் சந்திர மேடும் உயர்வார். வேலை சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு செவ்வாய், சனி, சந்திரன் இவங்க சேவை சார்ந்த துறையில், அதாவது செவ்வாய் எப்பயுமே மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய கோபக்காரர். சனி பகவான் சேவை, கர்மா, வேலை,
சந்திர பகவான் தாய்மை உள்ளம் மனம் இது மூணும் சேர்ந்தா சேவையில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சூரிய மேடு தான் பவர். சூரிய மேடு நல்லா இருந்ததுன்னா பவர் மூலமாக எங்க இருந்தாலும் அவர் நல்ல பவர்ல இருப்பார், நல்ல ஸ்டாரா இருப்பார். ஒன்று திரைப்படத்துறையில இல்லை அரசியல்ல மிகப்பெரிய லெவலுக்கு, அதாவது தன்னை புகழும்படியான இடத்தில் இருப்பார். இந்த சூரிய மேடு உயர்வாங்க முதல் மேடு உயர்வார்ந்து இந்த சூரிய ரேகை விதி ரேகை இருந்ததுன்னா வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது சுக்கிர மேடு குரு மேடு இது ரெண்டு சேர்ந்து தான். அது இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மேடு ரெண்டு மேடு எங்க சேர்ந்திருக்கோ ஒரு மேடு சேர்ந்திருந்ததுன்னா அந்த மேட்டோட பலன்கள் அதிகப்படும். அந்த மேட்டோட ஆசை மேடுகள் என்பது ஆசையை உண்டு பண்ணும், ரேகைகள் என்பது அதை நிறைவேற்றுவதற்கு பாடுபடும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.